வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருப்பீர்கள். என்னுடைய வீடியோவை முதலில் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜாதக பதங்களை அறிந்து கொள்ள திரையில் தெரிகின்ற எண்ணில் ஜாதகத்தையோ அல்லது பிறந்த வருஷம், மாதம், தேதி, நேரம், இடம் முதலியவற்றை அனுப்பினாலே உங்கள் ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு லக்கணப்படி பலன் நடக்குமா, ராசிப்படி பலன் நடக்குமா என்பதை பற்றி பார்ப்போம். ஜோதிடத்தில் விதி கேட்டால் மதியைப்பார் என்று ஒரு பழமொழி உண்டு. இதன் அர்த்தம் என்னவெனில், விதி எனப்படும் ஒரு ஜாதகத்தின் ஆதார தூணான லக்கணமும் அதன் அதிபதியும் வலிமை இழந்திருந்தால் ராசி எனப்படும் சந்திரனுக்கு மதி என்று ஒரு பெயர் உண்டு. ராசி எனப்படும் சந்திரன் இருக்கும் இடத்தையும் அதன் அதிபதியும் கணித்து பலன் சொல்ல வேண்டும் என்பதுதான். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா அல்லது பலவீனமாக இருக்கிறாரா என்று கணிப்பதற்கே ஒரு ஜோதிடருக்கு அதிக அனுபவமும் கணிப்பு திறனும் தேவைப்படும். மேம்போக்காக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நன்றாகவே இருக்கிறார் என்று தோன்றினாலும் நவாம்சம் போன்ற சூட்சும விஷயங்களில் அவர் பலவீனமடைந்திருந்தால் லக்கண அதிபதியால் ஜாதகரை வழிநடத்த முடியாது. இதுபோன்ற நிலையில் அந்த ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் ராசியே லக்கணம் போலவும் அது ராசியின் அதிபதியே லக்னாதிபதி போலவும் செயல்படுவார். இப்போ பெரும்பாலான ஜாதகங்களில் லக்னாதிபதி செயலிழந்து ராசிநாதன் செயல்படும் அமைப்பை பார்த்திருக்கிறேன். எனவே ஒருவருக்கு பலன் சொல்வதற்கு முன் ஜாதகத்தில் ராசி வலுவாக இருக்கிறதா, லக்கணம் வலுவாக இருக்கிறதா என்பதை துல்லியமாக கணிக்க வேண்டியது அவசியம். ஒரு முக்கியமான அமைப்பாக தாமத திருமணம் மற்றும் தாமத புத்திர பாக்கியம் போன்றவற்றை தரும் களத்திர மற்றும் புத்திரதோஷ அமைப்புள்ள ஜாதகங்களில் கண்டிப்பாக லக்னாதிபதி வலுவிழந்து இருப்பார். இதையே வேறு விதமாக சொல்லப்போனால், லக்னாதிபதி வலுவாக இருக்கும் ஜாதகங்களில் எவ்வித தோஷங்களும் கடுபலங்களும் செய்வதில்லை. இந்த உலகில் சகலவிதமான சுகங்களையும் பாக்கியங்களையும் ஒருவர் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் அனுபவிக்க வேண்டுமெனில் அவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுப்பெற்று இருக்க வேண்டும். லக்னாதிபதி பாவக்கிரகம் இருந்தால் ஆட்சி உச்சம் போன்ற நேர்வலு அடைவதை விட பாவக்கிரகங்களின் சூட்சுமொழி தேரிப்படி சூட்சுமொழு பெற்றிருக்க வேண்டும். பாவக்கிரகங்களான சனி, செவ்வாய், சுபர், வாரவி என்று நேரடியாக லக்கணத்தில் ஆட்சி பெறுவதும் ஜாதகம் வலுவிழந்த நிலைதான். லக்னாதிபதி வலுவிழக்கும் போதுதான் தோஷங்களால் கெடுபலன்கள் உண்டாகும், பாக்கியங்கள் தடைபடும். உதாரணமாக, களத்திர தோஷம் எனப்படும் தாரதோஷ மற்றும் புத்திரதோஷ ஜாதகங்களை எடுத்துக்கொண்டோமானால் கடுமையான தோஷங்கள் இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கும் ஒருவருக்கு சரியான பருவத்தில் திருமணமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும். லக்னாதிபதி வலுவாக இல்லாத அதுபோன்ற தோஷமுள்ள ஒரு நபருக்கு தாம்பத்திய சுகமும் வாரிசும் தாமதமாகும். இதுபோன்ற நிலையில் லக்கணத்தின் பணியையே ராசியே எடுத்து செய்யும். இதனால்தான் லக்கணம், ராசி இரண்டையும் இணைத்தே பலன் சொல்ல வேண்டும் என்று நமது ஞானிகள் அறிவுறுத்தினார்கள். லக்கணம் வலுவில்லாமல் ராசி முன்னின்று செயல்படும் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் இடம், 8ஆம் இடம் நன்றாக இருந்தும் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகும் போது ராசியை கவனித்தோமானால் ராசிப்படி 7, 8ஆம் இடங்கள் பலவீனமாக இருக்கும். இதுபோன்ற நிலையில் ராசிக்கு 7இல் சனி, ராசிக்கு 8இல் செவ்வாய் போன்ற அமைப்போ, ராகு கதுக்களை ராசியோடு சம்பந்தப்பட்டோ, ராசிக்கு 2, 8 என்ற அமைப்பிலோ இருக்கும். ஒரு ஜாதகத்தில் வாழ்க்கை துறையை குறிக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்திலோ, குடும்பத்திற்கு நேரடி வீடான 8ஆம் இடத்திலோ பாவக்கிரகங்கள் இருந்தால் திருமணம் தாமதமாகும். 8ஆம் இடத்தில் இருக்கும் பாவக்கிரகம் குடும்ப பாவமான 2ஆம் இடத்தை பார்த்து பலவீனப்படுத்தும் என்ற அர்த்தத்தில் இங்கே 7ஆம் இடத்தோடு 8ஆம் இடமும் சேர்த்து சொல்லப்படுகிறது. இதைப் போலவே
ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஒரு பாவக்கிரகம் இருந்தாலும் ராசியிலே இருந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்தாலும் இது பொருந்தும். பெரும்பாலான தாமத திருமணங்கள் மற்றும் விவாகரத்துக்கு போகும் நிலைகள் போன்ற ஜாதகங்களை கவனித்தால் அதில் ராசிக்கு 7இல் செவ்வாய், 8இல் சனி, 2இல் செவ்வாய், 7இல் சனி அல்லது இவர்கள் இருவரும் ராகு கேதுக்களோடு 2, 7, 8இல் மாறி அமர்வது போன்ற நிலைகளை காணலாம். இந்த தோஷம் ஆணாக இருந்தால் 33 வயது வரையிலும், பெண்ணாக இருந்தால் 30 வயது வரையிலும் நீடிப்பதால் இந்த வயதிற்கு பிறகே இந்த அமைப்புள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. அதற்கு முன் திருமணம் நடந்தால் 2 வாழ்க்கை நிலையை ஏற்படுத்துகிறது. சில நேரங்களில் இது ஆணுக்கு 33 என்பது 35ஆகவும் பெண்ணுக்கு 33 வரையும் நீடிப்பது உண்டு. 7ஆம் இடத்தைப் போலவே லக்கணத்தின் ஜீவனஸ்தானத்தின்படி ஒருவர் சம்பந்தம் இல்லாத தொழிலை செய்து கொண்டிருக்கும் திசையில் அவருடைய ஜாதகத்தை நுணுக்கமாக கவனித்தால் லக்கணாதிபதி வலுவிழந்து ராசிக்கு 10 தொழிலை அவர் செய்து கொண்டிருப்பார். உதாரணமாக ஒருவர் டாக்டருக்கு படிக்க முடியுமா என்ற கேள்விக்கு லக்கணப்படி 10ஆம் இடத்தோடு சூரியன், செவ்வாய், குரு சம்பந்தப்படவில்லை எனில் படிக்க முடியாது என்று கணிக்க வேண்டியிருக்கும். ஆனால் லக்கணாதிபதி அந்த ஜாதகத்தில் ராசியை விட வலுவிழந்து, அதாவது லக்கணத்தை விட ராசியும் ராசிநாதனும் வலுப்பெற்று ராசிக்கு 10ஆம் இடம் செவ்வாயின் வீடாகி அங்கே குரு பார்வையுடன் சூரியன் அமர்ந்திருந்தால் நமது கணிப்பு தவறும். அவர் டாக்டருக்கு படிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.